Physics என்ன உங்களுக்கு டஃபா இருக்கா? Physicsல நிறைய வாட்டி நிறைய क्वेश्चंस பண்ணிக்கிட்டே இருக்கேன். இருந்தாலும் மார்க் கம்மியா போகுது, நிறைய தப்பு வருது. இந்த ஒரு பிசிக்ஸ்னால ஓவரால் நீட் ஸ்கோர் அஃபெக்ட் ஆகுது. சோ இந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றவங்களா இருக்கீங்களா? கவலையே வேண்டாம். இங்க வந்து பிசிக்ஸ் வந்து கரெக்டான ஒரு வேலை நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா நான் சொல்றேன் கண்டிப்பா உங்களால பிசிக்ஸ்ல 180 ஸ்கோர் பண்ண முடியும். இங்க என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு என்ன சாப்டர்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அந்த ஒரு விஷயத்துல பார்க்கும்போது பிசிக்ஸ்ல நல்ல ஒரு ஸ்கோர் வாங்க முடியும். ஸோ கிளாஸ் 11th இருக்கட்டும் கிளாஸ் 12th இருக்கட்டும் இந்த ரெண்டு கிளாஸஸோட ஃபுல் சாப்டர்ஸ் தான் நம்ம NEET 2025க்கான சிலபஸ். ஸோ 45 questions இருக்குன்னா அந்த 45 questions நம்ம எப்படி தான் கிராக் பண்றதுலாம் இருக்குது. ஸோ கிளாஸ் 11th நம்ம யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு வேவ் ஆப்டிக்ஸ் வர அண்ட் கிளாஸ் 12th பார்க்கும்போது தட் இஸ் நம்ம இந்த கெப்பாசிட்டன்ஸ் அந்த மாதிரி சாப்டர்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி தட் இஸ் செமி கண்டக்டர்ஸ் வர இவ்வளோ சாப்டர்ஸ்ல நம்ம கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். இதுல மோர் வெயிட்டேஜ் வர சாப்டர்ஸ் எதெல்லாம் நம்ம பார்க்கும்போது தட் இஸ் 2024 நீட் கொஸ்டின்ஸ்ல கொஸ்டின் பேப்பர்ல பார்க்கும்போது இருக்கிறதுலே கிளாஸ் 11th யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ல இருந்து தான் இருக்கிறதுலே மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் இவ்வளோ சிம்பிளான ஒரு சாப்டர் நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்தாலும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் அதை ஈஸியா படிக்க முடியறத ஒரு சாப்டர் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சாப்டர்ல இருந்து இவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்கும்போது ஏன் உங்களால நல்ல மாதிரி இந்த ஒரு இதை வச்சுட்டு நல்ல மார்க் வாங்க முடியல? ஸோ யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸை படிங்க. அதில் இருக்கிற டைமென்ஷன்ஸ் எப்படி வருது, எப்படிதான் அது நிறைய கொஸ்டின்ஸ் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக அதில் ஸ்கோர் பண்ணலாம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா நம்ம கவனிக்க வேண்டியது தட் இஸ் சாலிட்ஸ் அந்த மாதிரி சாப்டர்ஸ்ல உங்களோட இது வரணும். தட் இஸ் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ், ஆசிலேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி சாப்டர்ஸ் எல்லாம் நீங்க இன்னும் அட்டென்ஷன் கொடுக்கணும். இதுல ஆசிலேஷன்ஸ்லாம் வரும்போது நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும், சின்ன சின்னதா விஷயங்களா இருக்கும்னு சொல்லிட்டு விட்டுருவீங்க. அதை நோட் பண்ணி வைங்க. ஸோ ஆசிலேஷன்ஸ், மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ், கிராவிடேஷன் சொல்ற சாப்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி சாப்டர்ஸ் தான் நம்ம கிளாஸ் 11th கவனிக்கணும். அதுக்கப்புறம் கிளாஸ் 12th சொல்லும்போது என்ன? கிளாஸ் 12th சொல்லும்போது நம்ம கிளாஸ் 12th என்னது மோஸ்டா நம்ம அட்டென்ஷன் கொடுக்க வேண்டிய சாப்டர் தட் இஸ் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ கெப்பாசிட்டன்ஸ், பொட்டென்ஷியல் இந்த மாதிரி டாபிக்ஸ்க்கு மோர் அட்டென்ஷன் கொடுங்க. இங்க இருந்து தான் மேக்ஸிமம் கொஸ்டின் திருப்பி எல்லா வருஷமும் ரிப்பீட்டடா இந்த ஒரு ஏரியால இருந்தா கொஸ்டின்ஸ் வருது. ஸோ உங்களுக்கு என்னன்னா தெரியும் இந்த சாப்டர்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏன்னா அங்க இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு நல்லபடியா கொஸ்டின்ஸ்க்கு அட்டென்ட் பண்ணி நல்லா படிச்சிங்கன்னா கண்டிப்பா நல்ல ஸ்கோர் வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபார்முலாஸ் எல்லாமே இருக்கு. ஸோ ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்கும்போது நம்ம நம்ம மனசுல இந்த ஃபார்முலாஸ் மட்டும் படிச்சா போதுமான்னு உங்க மனசுல இருக்கும்? கண்டிப்பா இல்லை. நம்ம என்ன பண்ணணும்னா எங்க இருந்து இந்த ஃபார்முலாஸ் வந்துச்சு தட் இஸ் டெரிவேஷனை நீங்க தரோ பண்ணி வச்சீங்கன்னா இந்த பிசிக்ஸ் தட் இஸ் ஈஸியா இருக்கும். டஃப்னு சொல்ற இந்த சப்ஜெக்ட் நல்லா ஈஸியா உங்களால அப்ரோச் பண்ண முடியும். ஸோ டெரிவேஷன் லைக் எப்படி அது எப்படிதான் எங்க இருந்து ஆரம்பிச்சு எங்க இருந்து அது முடியுது அந்த ஒரு ஐடியா உங்க மனசுல இருந்துச்சுன்னா எந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் அந்த ஒரு ஃபார்முலா பேஸ் பண்ணி வரும்போது உங்களால அப்ளை பண்ண முடியும். ஸோ அப்ளிகேஷன் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிசிக்ஸ்ல கொஸ்டின்ஸ் பண்ணா சும்மா பண்ணிட்டே இருந்தோன்னு அதுல எந்த ரிசல்ட்டும் வராது. ஆனா எங்கதான் இந்த ஒரு ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும் உங்க மைண்ட்ல கரெக்டா அந்த டைம்ல இருக்கணும். ஸோ அப்பதான் உங்களுக்கு என்னன்னா ஒரு கொஸ்டினை அப்ரோச் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இது பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு ஃபார்முலா புக் வேணும். ஒரு ஆளுங்க அது இண்டிவிஜுவலா பண்ணிட்டு நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா இல்லை எப்படி தான் ஃபார்முலா புக் பண்ணணும், எப்படி தான் ஃபார்முலா ஷீட் பண்ணணும், ஈக்குவேஷன்ஸ்ல எழுதி வைக்கணும், உங்களுக்கு ஒரு ஐடியா இல்லைன்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும்னா இந்த ஒரு வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல
ஃபார்முலா ஷீட்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் மெயிலுக்கு அந்த ஃபார்முலா ஷீட் வந்து கண்டிப்பாக சென்ட் பண்ணப்படும். ஸோ உங்களுக்கு அதை வச்சுட்டு ஈஸியாக என்னென்னா கொஸ்டின்ஸ் பண்ணி அந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு முன்னாடியெல்லாம் பார்க்கும்போது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியே படிச்சுட்டு இருந்தீங்கன்னா, தட் இஸ் இந்த மாதிரி மெயின் ஃபோக்கஸ் ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட நீட் ஸ்கோர் நல்லபடியாக பூஸ்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நல்லபடியாக ஓவரால் ஸ்கோர்லேயும் அது அஃபெக்ட் ஆகும். அந்த ரிசல்ட் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஸோ ஃபிசிக்ஸை நல்லபடியாக ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் ஃபேஸ் பண்ணி நல்லா அப்ரோச் பண்ணி அண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து NEET 2025க்கு ஃபிசிக்ஸ் ஈஸியாக அட்டென்ட் பண்ண முடியும்.